الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم يسر اللهم يسر اللهم يسر اللهم علمني كتابك وفقهني في دينك. رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واغفر لجميع العلماء المسلمين وسلاطينهم وملوكهم ووزرائهم وأثريائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم يسر اللهم يسر. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் துஹாவை நாம் கற்று வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்விலே நமக்கு அருள் புரிவானாக, பரக்கத் செய்வானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், இமாம்கள், இந்த குர்ஆனுக்கு பணி செய்த மார்க்க அறிஞர்கள் அனைவருக்கும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் அருளையும் செய்தருள்வானாக. அவர்களுடைய பணிகளை ஏற்று அருள் புரிவானாக. அவர்களுக்கு நற்கூலிகளை வழங்குவானாக. ஆமீன். சூரத்துல் துஹாவிலே இன்ஷா அல்லாஹ் இன்று 5வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கவனிங்க. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. ஏற்கனவே சென்ற வசனத்தில் நாம் படித்தோம். இந்த லாம் என்பது அழுத்தத்தை, உறுதியை, கருத்தினுடைய ஆழத்தை கொடுப்பதற்காக வாக்கியங்களில் கொண்டு வரப்படும். வலல் ஆஹிரத்து, அல் ஆஹிரத்து என்பதில் லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த லாமுக்கு பெயர் லாமுல் இப்திதா என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் இந்த வசனத்திலும் லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக சௌஃப யுஅதி, யுஅதி என்றால் அஅதா யுஅதி, அஅதா என்றால் கொடுத்தான், யுஅதி கொடுப்பான், அஅதி நீ கொடு. இந்த யுஅதி என்பது ஃபிஅல் முதாரி'. ஃபிஅல் முதாரியை பொறுத்தவரை அது ஹாலுடைய அர்த்தத்தையும் கொடுக்கும், முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தையும் கொடுக்கும். அதாவது யுஅதி என்பதற்கு கொடுக்கிறான் என்ற அர்த்தத்தையும் சொல்லலாம், கொடுப்பான் என்ற அர்த்தத்தையும் சொல்லலாம். எப்பொழுது சௌஃப அல்லது சீன் என்ற சொல் அதில் சேர்க்கப்படுகிறதோ, உதாரணமா பாருங்க, அம்ம யதஸாஅலூன் அனின் நபையில் அதீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் கல்லா சயஅலமூன் சும்ம கல்லா சயஅலமூன். இந்த சீன் வருது பாருங்க. ஃபிஅல முதாரியில யாவுக்கு முன்னாடி, ஃபிஅல முதாரியுடைய அடையாளங்கள் யாவோ, தாவோ, ஹம்சாவோ, நூனோ, அதுக்கு முன்னாடி இந்த சீன் அல்லது சௌஃப என்ற சொல் சேர்க்கப்படும். எதற்காக வேண்டி? வருங்காலத்தை குறிப்பதற்காக வேண்டி. வெறும் யுஅதி என்றால் கொடுப்பான், கொடுக்கிறான் என்ற 2 அர்த்தங்களுக்கும் பொதுவாக இருக்கும். நீங்க எப்பொழுது சௌஃபவை கொண்டு வந்தீங்களோ அப்ப கொடுப்பான், வருங்காலத்தை குறிப்பதற்காக. இரண்டாவது அதுல லாம் என்ற எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது என்ன? வருங்காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பான், வருங்காலத்தில் அந்த செயல் கண்டிப்பாக உறுதியாக நிகழும் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தை. வலசௌஃப யுஅதீக, யுஅதி. அடுத்தது க, க என்றால் உமக்கு, க குமா கும். க என்றால் முன்னிலையில் உள்ள ஒரு ஆணுக்கு, குமா என்பது முன்னிலையில் உள்ள 2 ஆண்களுக்கு, கும் என்பது முன்னிலையில் உள்ள பல ஆண்களுக்கு. குரான்ல இதெல்லாம் சுட்டு பெயர்கள்னு சொல்லுவாங்க, வமீர்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய குரான்ல அதிகமா பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள். யுஅதி, அஅதா யுஅதி என்பதிலிருந்து. வலசௌஃப யுஅதீக, நிச்சயமாக, கண்டிப்பாக, திட்டமாக உங்களுக்கு உமது இறைவன் கொடுப்பான். வலசௌஃப யுஅதீக ரப்புக, உம்முடைய இறைவன். கவனிங்க. வலசௌஃப யுஅதீக ரப்புக, நபியே உங்களுக்கு உங்களுடைய ரப்பு கண்டிப்பாக கொடுப்பான். இந்த துன்யாவுல கொடுக்கிறத பத்தி சொல்லப்படல, அதனாலதான் சௌஃப என்ற வார்த்தை, கொடுப்பான், இனிமேல் கொடுப்பான், அதாவது மறுமையில. ஃபதர்தா, ரதிய யர்தா, ஃபஆஹ ஃபதர்தா, ரதிய யர்தா என்பதிலிருந்து முன்னிலை சொல்லு தர்தா, நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த ரதிய யர்தா என்பது
குர்ஆன்ல அதிகமா பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. ரிதுவான், அதே போல ரலியல்லாஹு அன்ஹு, இதெல்லாம் அதே சொல்லிலிருந்து வந்த மாறுபட்ட பல ஃபஅல்கள், பல வினைச்சொல்கள். அதாவது அரபி மொழியில பல அர்த்தங்கள், பல வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு விசேஷம் இருக்கும். இப்ப மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவது ஒன்று இருக்கிறது, வெளியான ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது மொத்தமா நம்ம ஒரு மகிழ்ச்சி அடைந்து மனசால ஒரு திருப்தி ஏற்படுது பாருங்க, அந்த திருப்தினால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது பாருங்க, அதுதான் உண்மையிலேயே உச்சக்கட்டமான ஒரு மகிழ்ச்சி. சில நேரங்கள்ல மகிழ்ச்சி இருக்கும், ஆனா திருப்தி இருக்குமா சொல்ல முடியாது. அந்த திருப்தியும் சந்தோஷமும் சேர்ந்து எப்பொழுது ஒருத்தருக்கு அவர் விரும்பியதெல்லாம் மனப்பூர்வமா கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் தான் அந்த திருப்தியான மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள். அதனால தான் இந்த தர்லா என்பதற்கு ரெண்டு அர்த்தங்களுமே வைக்கப்படும். ஒன்று என்ன, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், இன்னொன்று என்ன, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆனா ரெண்டு அர்த்தங்கள்ல எந்த அர்த்தம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு அர்த்தமும் அங்க கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப திருப்தியோட மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட திருப்தி, திருப்தியோட மகிழ்ச்சி. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு மறுமையில கொடுப்பான் என்றால், கொடுத்து கொண்டே இருப்பான் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள், நீங்க முற்றிலுமாக சந்தோஷப்பட்டு விடுவீர்கள். அல்லாஹ் எனக்கு நான் இந்த உலகத்தில் செய்து வந்த தியாகங்களை விட அதிகமாக கொடுத்து விட்டான் என்று நீங்கள் அல்லாஹ்வின் மீது திருப்தி படுகிற வரை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். புரியுதா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. இந்த வசனத்திற்கு இமாம்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாவதாக பாருங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், வகௌலுஹு வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா யகூலு தஆலா ذிக்ருஹு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வலசௌஃப யுஅதீக யா முஹம்மத். இப்ப இந்த க என்பது யாரை பார்த்து குறிக்கிறது? அதனாலதான் இமாம் தபரி அவங்க யா முஹம்மது என்ற வார்த்தையை கொண்டு வராங்க. முஹம்மதே, உமக்கு, உமது ரப்புக்க, உமது இறைவன் கொடுப்பான். எங்கே? ஃபில் ஆகிரதி, மறுமையிலே. எதிலிருந்து கொடுப்பான்? எதை கொடுப்பான்? மின் ஃபவாதிலி நிஅமிஹி, அவனுடைய அருட்கொடைகளிலிருந்து மிக சிறப்பானவற்றை, மிக மேன்மையானவற்றை, மிக உயர்ந்தவற்றை அவன் வாரி கொடுத்து கொண்டே இருப்பான். வலசௌஃப யுஅதீக யா முஹம்மது ரப்புக ஃபில் ஆகிரதி மின் ஃபவாதிலி நிஅமிஹி. கவனிங்க, நிஅமிஹி, அவனுடைய அருட்கொடைகளிலிருந்து மேல் அதிகமான, மிக சிறப்பான, மிக உயர்வான அருட்கொடைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஹத்தா தர்தா, எதுவரை? நீங்கள் திருப்தி அடைகிற வரை. இமாம் தபரி சொல்கிறார்கள், அல்லாஹ் யர்ஹமுஹு, வகத் இக்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபில்லதி வஅதஹு மினல் அத்தா, வகத் இக்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபில்லதி வஅதஹு மினல் அத்தா. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி என்ன அருட்கொடைகள் கொடுப்பான், அவர்கள் திருப்திப்பட்டு விடுகின்ற அளவிற்கு அப்படி என்ன மகத்தான அருட்கொடைகளை அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான், அந்த அருட்கொடை என்ன என்பதிலே அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஃபகால பஅதுஹும் ஹுவ மா ஹத்தஸனி பிஹி மூஸா இப்னு ஸஹல் அர்-ருமலி قال حدثنا عمرو بن هاشم قال سمعت الأوزاعي يحدث أن إسماعيل بن عبيد الله ابن أبي المهاجر المخزومي عن علي بن عبد الله بن عباس عن أبيه رضي الله عنه وعنهم قال عرض على رسول الله صلى الله عليه وسلم ما هو مفتوح على أمته من بعده. இங்கே கஃப்ரன் கஃப்ரன் இருக்கு. இப்னு கசீருடைய அறிவிப்புல கன்சன் கன்சன் என்று இருக்கு, அதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அதே போலவே படிப்போம். ஒருவேளை எழுதுறவங்களுடைய அந்த கையெழுத்து தவறாகவும் இருந்திருக்கலாம். கன்சன் கன்சன் فسر بذلك فأنزل الله ولسوف يعطيك ربك فترضى فأعطاه في الجنة 1000 قصر في كل قصر ما ينبغي من الأزواج والخدم. இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. எது காண்பிக்கப்பட்டது? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெற்றிகள்.
இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த துன்யாவிலே திறந்து கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் ஒவ்வொரு பொக்கிஷமாக அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என்னுடைய உம்மத்து என்னுடைய மரணத்திற்கு பிறகு நல்ல வசதியாக வாழ்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு இப்போ படக்கூடிய இந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். கண்டிப்பா ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, அதாவது தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தான் அதாவது கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு யாரு? அவங்க ஒரு ஆன்மீக தந்தை. நமக்கு யார் அவங்க? நம்முடைய நபி, நம்முடைய ரசூல். நம்மீது நம்மை விட அதிகம் அக்கறை உள்ளவர்கள். நாம் சிரமப்படுறது அவங்களுக்கு வலிக்கும். ஹரீசுன அலைஹி மா அனித்தும், அதாவது சரி, لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அதாவது நம்மீது ரொம்ப பேராசை உள்ளவர்கள், நமக்கு சிரமமானது அவர்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள நபி தங்களது சஹாபாக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அவர்கள் போர்களில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனைகள், அவர்களில் பலர் இறந்து விடுவதால அவர்களுடைய குழந்தைகள் அனாதையாகுவது, போரில பல சஹாபாக்களுக்கு கை கால்கள் வெட்டப்படுவது, இப்படியான இந்த துன்பங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய உம்மத் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டின உடனே அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படாமல் இருக்கும்? கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் ஃபஅன்ஸலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற நபியே, இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வம், இது உங்க தாவாவுக்குன்னு உள்ளதல்ல, உங்களுடைய தியாகத்துக்குன்னு உள்ளதல்ல, அது மறுமையில கொடுக்கப்படும். அந்த கூலி இந்த உலகத்துல எப்படி கொடுக்க முடியும்? இந்த அற்பமான முடிந்து விடக்கூடிய உலகத்துல. அதனால வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா ஃபஅஅதாஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பான். எப்படி? அல்ஃப கஸ்ரின், 1000 மாளிகைகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா 1000 மாளிகைகள். ஒவ்வொரு மாளிகையில எத்தனை ஆயிரம் அறைகள் இருக்கும்? சாதாரண ஒரு மூமினுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகை கொடுப்பாங்க. சஹீஹுல் புகாரியில சொர்க்கத்தினுடைய பாடத்தெல்லாம் படிங்க, திரும்ப திரும்ப எடுத்து படிங்க. அதே போல நரகத்தை பற்றிய பாட கண்டிப்பா நம்ம ஹதீஸ் நூல்கள்ல இந்த 2 பகுதிகளை அவ்வப்போது தொடர்ந்து வீடுகள்ல படித்து கொண்டே இருக்கணும். அதாவது அவுசாஃபுல் ஜன்னா அவுசாஃபுல் நார் என்று வரும். அதாவது சொர்க்கத்தின் வர்ணனைகள், நரகத்தின் வர்ணனைகள், இதை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கணும். அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளுடைய பாடத்துல சஹீஹுல் புகாரில வரும், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு டவர், நீங்க சொல்றீங்களே டவர்னு சொல்லி, கோபுரம், பெரிய பெரிய டவர்லாம் கட்டுறாங்கல்ல, இப்ப அரபு நாடுகள்லாம் போட்டி போட்டு கட்டுறாங்க, யார் பெரிய பெரிய டவர் கட்டுவான்னு சொல்லிட்டு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாடிகளை வைத்து, ஒவ்வொரு மாடியிலையும் பல நூற்றுக்கணக்கான அறைகளை வைத்து டவர்கள் கட்டுறாங்க. அதே போல செல்வந்தர்கள் தங்களுக்கு பிரியமான அடிப்படையில் அவர்கள் ஒன்று விசாலமா, நீளமா, ஆழமா, அகலமா, அல்லது ரொம்ப உயரமா கோபுரங்கள் கட்டுவது, மாளிகைகள் கட்டுவது வழக்கம். அவன் அதுல ஏதாவது ஒரு மூலையில தான் படுக்க போறான். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பல ஏக்கர்ல வீடு கட்டிக்கிறாங்க, அல்லது பல கிரவுண்டுல வீடு கட்டுறாங்க, பெரிய ரூமு கட்டிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கட்டிக்கிட்டோம். ஆனா அதுல எங்கெங்க படுக்க முடியும் சொல்லுங்க? அதே அந்த 6 அடியில தாங்க படுக்க முடியும். அதே போல உணவுகள் சேமித்து வைக்கிறாங்க. எவ்வளவு சாப்பிட முடியும்? அந்த ஒரு ஜானு வயிற்றுக்கு தேவையான அளவு தான். அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை. இதான் மனிதனுடைய சிக்கல். இப்ப என்ன விஷயம், துன்யாலேயே மனிதர்கள் இவ்வளவு ஆசைப்படுறாங்களே, அப்ப அழிந்து போகக்கூடியது இந்த துன்யால எவ்வளவுதான் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் அதை அனுபவிக்க முடியாது. அதான் மெயினான விஷயம். புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ரொம்ப நம்ம துன்யாவை புரியணும். இன்னும் நம்ம துன்யாவை புரியாம இருக்கும். துன்யாவை நம்ம அறவே புரியாம இருக்கும் என்று சொல்லலாம். எல்லாருக்குமே என்ன ஆசை? பெரிய பணக்காரங்களாகணும், பெரிய வசதி உடையவங்களாக ஆகணும், எந்த சிரமமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கவனிங்க,
அதாவது இந்த மாதிரி நமக்கு ஆகிரத்துடைய விஷயத்துல என்றைக்காவது ஆசை வருதா? ஈமான்ல நமக்கு இந்த மாதிரி ஆசை வருதா? எனக்கு ஈமான் முழுமையாகணும், நான் எந்த பாவங்களும் செய்திருக்க கூடாது, பாவங்கள் செய்திருந்தாலும் அழுது அல்லாவுக்கு அதுக்கு தௌபா தேடி இருக்கணும், இன்றைக்கு எந்த அமலையும் நான் விட்டு இருக்கக்கூடாது, அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலையும் நான் செய்திருக்க கூடாது, நான் அல்லாஹுக்கு பிடித்தமான மிக உயர்ந்த நல்லடியார்கள்ல ஒருவராக ஆகணும், அல்லாஹ்வுடைய நேசர்கள்ல ஒருவராக ஆகணும். இப்படிலாம் நமக்கு ஆசை வருதா? நம்ம குரான் மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ண குரானை உறுதியா மனசுல தங்க வைக்கணும், தினைக்கும் குரான் ஓதணும், இவ்வளவு ஓதுனா பத்தாது, இன்னும் அதிகமா ஓதணும், நம்ம செய்யற திக்ரு பத்தாது, இன்னும் அதிகமா செய்யணும், நம்ம தொழுகக்கூடிய நஃபில்கள் பத்தாது, இன்னும் அதிகமா தொழுகணும். இப்படிலாம் ஆசை வருதா? இப்படிலாம் மனசுல தேடல் வருதா? அல்லாஹ், அதுக்காக நம்ம ஏதாவது கவலைப்படுறோமா, வருந்துறோமா? அதுக்காக நம்ம இடத்துல ஒரு அதிகப்படியான ஒரு முயற்சி இருக்குதானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்னை பற்றி சொல்கிறேன், உங்களை சொல்லலை, யாரும் கோச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் பெரிய அவுளியாங்கிறத நீங்கள் சொல்லாமலேயே நான் ஒத்துக்கிறேன். இப்படி தான் நம்ம லைஃபு போய்கிட்டு இருக்கு. கடைசியில் என்ன ஆகுது? துன்யா துன்யா துன்யான்னு துன்யாவை சேர்க்குறோம். எவ்வளவுங்க அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கு நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பொருள்ல நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு எதை நீங்க அனுபவிக்கிறீங்க, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? பசிச்சாதான் சாப்பிட முடியும், புரியுதா? அதுவும் அளவாதான் சாப்பிட முடியும். நீங்க 1000 ட்ரெஸ் வச்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட முடியும், அதுவும் ஒரு நாளைக்கு தான் போட முடியும். அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும், இல்லாட்டி நாரி போயிடும். அதுவும் தினைக்கும் குளிக்கணும், காலையில எழுந்தவன பல்லு விளக்கணும், இல்லைன்னா நாரி. எல்லாமே உடனுக்குடனே நாத்தம் எடுக்கக்கூடிய, உடனுக்குடனே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உடனுக்குடனே வெறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது இன்பங்கள், சுகங்கள் தான் இந்த துன்யாவுடைய சுகங்கள். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டீங்க, எத்தனை லட்சத்துக்கு நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருந்தா என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் போட்டதுக்கு பிறகு திரும்ப அடுத்த நாள் அதை போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. அதை துவைக்கணும், அதை சுத்தம் பண்ணணும், திரும்ப அதை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை போடுறதுக்கு மனசு வரும். அதுவும் அடுத்த நாள் உடனே போட மாட்டோம், அது ஒரு 10 நாள் கழிச்சு போடுவோம் என்று. இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. துன்யால எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு சலிப்பு தட்டக்கூடியது, மனிதனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப பாருங்க, உதாரணமா பெரிய பங்களா வீடு வசதியா வேணும்னு கட்டிட்டானா, ஒரு சிட்டில ஒரு வீட்டை கட்டினான். கடைசியில் என்ன ஆகும்? கொஞ்ச நாளையில, ஒரு மாசத்துல, என்னடா சிட்டிலேயே இந்த வீட்டிலேயே இருக்கிறோமே, வெளியில ஒரு தோட்டம் ஒன்று வாங்குவோம், அங்க ஒரு பங்களா ஒன்று கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க போவோம். அங்க போய் 3 நாளையில அச்சுச்சோ தொழில்துறை இருக்குது, வேலை இருக்குது, மக்கள் பார்க்க வருவாங்களே, கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு அங்க இருந்து இங்க ஓடி வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? சரி, வருஷத்துல எங்கேயாவது ஒரு வெளியில எங்கேயாவது டூர் போவோமே, எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்போமேன்னு சொன்னா, எத்தனை நாளைக்கு டூர் போக முடியும்? 1 நாள் போலாம், 2 நாள் போலாம், 3 நாள் போலாம், 1 வாரம் போலாம், 10 நாள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஓடி வரணும். இப்படிதாங்க இந்த உலக வாழ்க்கை. அப்ப இப்பேற்பட்ட இந்த அற்பமான உலக வாழ்க்கையில இவ்வளவு சொகுச, ஆடம்பரத்தை, வசதிய, அதிகமான செல்வங்களை தேடுறோம் மனிதர்களாகிய நாம. கொஞ்சமாவது நினைத்து பார்த்தோமா? முடிவே இல்லாத மறுமையினுடைய வாழ்க்கையில 1000 வருஷமா, 2000 வருஷமா, 3000 வருஷமா, 1 லட்சம் வருஷமா, 30 லட்சம் வருஷமா, 40 லட்சம் வருஷமா, கோடி 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 வருஷமா, முடியவே முடியாது. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, எல்லாம் கவனிங்க, தூங்கிறாதீங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க அறை அல்லது உங்க வீடு கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே போங்க. உங்க தெரு, உங்க ஊரு, அப்புறம் உங்க ஜில்லா, அதுக்கப்புறமா உங்க மாநிலம், அதுக்கப்புறம் உங்க நாடு, அப்புறம் உங்க கண்டம், அப்புறம் மொத்தமா இந்த உலகத்தை கற்பனை பண்ணுங்க. பூமியிலிருந்து கடல் வரைக்கும், நிலம் வரைக்கும், அப்படியே ஆகாயம் வரைக்கும் கற்பனை பண்ணுங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்படி இந்த பூமிக்கு மேலிருந்து, அதாவது வானம் முகடு வரைக்கும் அல்லாஹு தஆலா தானியங்கள் இருக்குல்ல, கோதுமை போன்ற ஒரு தானியத்தை வச்சு கற்பனை பண்ணீங்க. இந்த மாதிரி கோதுமை தானியங்களால அல்லாஹ் நிரப்பிடுறான். நிரப்பிட்டு ஒரு புறாவை அல்லாஹ் படைக்கிறான். அந்த புறாவுக்கு அல்லாஹ் சொல்றான், 1000 வருஷத்துக்கு, கவனிங்க,
புறாவுக்கு அல்லாஹ் சொல்றான் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு கோதுமையை நீ சாப்பிடணும், அதுதான் உனக்கு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த புறாவும் சரி ரப்பே நான் அப்படியே சாப்பிட்றேன் என்று அந்த புறாவும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒத்துக்கிட்டு அந்த புறா சாப்பிட ஆரம்பிக்குது. 1000 வருஷத்துக்கு வெறும் ஒரே ஒரு கோதுமையை சாப்பிடுது, அல்லாஹ் அதுக்கு போதுமாக்கிறான். சொல்றாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியாக ஒரு 1000 ஆண்டுகளாக ஒரு 1000 ஆண்டுகளாக வர வர அந்த புறா ஒரு கோதுமையாக சாப்பிட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தீரும். அந்த நாளில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை கோதுமைகளையும் அந்த புறா சாப்பிட்டு முடித்திருக்கும். அதற்கு எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, அப்படி ஒரு நேரம் வந்து தீர்ந்து இந்த கோதுமைகள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறுமை முடியாது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இந்த 1000 வருஷத்துக்கு ஒரு கோதுமைன்னு சொல்லி முதல்ல உங்க சட்டியில உள்ள கோதுமையே எவ்வளவு இருக்கும், உங்க ரூம் ஃபுல்லா ஒரு குடவுன் ஃபுல்லா கோதுமையால நிரப்பினா எவ்வளவு கோதுமை இருக்கும், இதுவே எவ்வளவு பெரிய ஆண்டுகள். அப்ப இந்த பூமி முழுக்க 1000 வருஷத்துக்கு அதாவது கோதுமையை நிரப்பி 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட சொன்னா அது கூட கண்டிப்பா முடிஞ்சிரும். ஆனால் மறுமை முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட காலங்கள். லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. இப்ப நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு மறுமை வாழ்க்கைக்கு நம்ம எந்த அமல்களை சேர்த்து கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று. என்றைக்கு மௌத்து வரும்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சா 4 பேருடைய ஜனாசா செய்தி, சாயந்தரம் மாலையில 4 பேருடைய ஜனாசா செய்தி. கண்ணுக்கு நேரம் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மௌத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான திட்டங்களை போட்டுக்கொண்டு. சரி, எதற்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்த? இப்ப இந்த அற்பமான உலகத்திலேயே மனிதர்கள் இப்படி ஆசைப்படுறாங்களே, உண்மையான ஆசை எங்க இருக்கு? ஆகிரத்தில் இருக்கு. வஃபீ ذلك فليتنافس المتنافسون. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினுக்கு சொர்க்கத்துல ஒரு டவர் கொடுப்பான். சஹீஹுல் புகாரில அந்த ஹதீஸ் சொன்னோமா, அந்த சொர்க்கத்துடைய பாடங்கள் நரகத்துடைய பாடங்கள் சொல்லி அந்த டவர் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், ஒரே ஒரு முத்து, எப்படி ஒரே ஒரு முத்து, அந்த ஒரு முத்துனால அந்த டவர் செய்யப்பட்டிருக்கும். அந்த டவர் இருக்குது, அதுக்கு பேரு ஹைமத்துன், கூடாரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் அந்த கூடாரம். சின்னதா இருந்தா கூடாரம், அந்த கூடாரத்தை அப்படியே தூக்கிட்டு போனா டவர் ஆயிடும். கீழே இருந்து பெருசா எடுத்துட்டு போய் மேல போய் அப்படியே, அப்பதானே அந்த பேலன்ஸ் நிற்கும். ஒரு முத்துனால் அந்த டவர் இருக்கும். அதனுடைய ஹைட், உயரம் 60 மீலன், எவ்வளவு? 60 மைல்கள் உயரத்தில் அது உயரமா இருக்கும். அல்லாஹு அக்பர். அப்போ உயரம் 60 மைல் என்றால் அகலத்தை விசாலத்தை நீங்க என்ன கணக்கு போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உயரம் டாப் இருக்குது, கீழே இருந்து மேலே கொண்டு 60 மைல் அதனுடைய உயரம் சொன்னா அப்ப எவ்வளவு பெரியதாக அல்லாஹு தஆலா அந்த டவரை வச்சிருப்பான். அந்த டவருக்குள்ளார எத்தனையோ ஆயிரக்கணக்கான 70,000த்திற்கு மேற்பட்ட அந்த அறைகள் அந்த சொர்க்கவாசிக்கு இருக்கும். அல்லாஹ் அக்பர். இது சாதாரணமாக சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு மூமினுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு டவர் கொடுப்பான் யோசிச்சு பாருங்க. கவனிங்க, இங்கே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய நேரடி அறிவிப்பிலே வருகிறது, கால, இங்க பாருங்க, ஃபஅஅதாஹு ஃபில் ஜன்னதி அல்ஃப கஸ்ரின், 1000 மாளிகைகளை அல்லாஹு தஆலா நபிக்கு சொர்க்கத்திலே கொடுப்பான். ஃபீ குல்லி கஸ்ரின், ஒவ்வொரு மாளிகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான மனைவிமார்களும் பணிவிடையாளர்களும் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அதே போல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இதுவும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் மூலமாக வரக்கூடிய அதே அறிவிப்பு தான். இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. முந்திய செய்தியும் அநேகமா அவங்க தான் அறிவிக்கிறாங்க.
கவனிங்க, في قوله ولسوف يعطيك ربك فترضى قال ألف قصر من لؤلؤ முத்துவினால் ஆன 1000 மாளிகைகளை அல்லாஹ் கொடுப்பான். துராபு ஹுன்னல் மிஸ்கு, அந்த மாளிகைகளிலே இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்குமா, அதிலே அதனுடைய மண் கஸ்தூரியினால் இருக்கும். வஃபீஹின்ன மா யுஸ்லிஹுன்ன, அந்த மாளிகைகளிலே அந்த மாளிகையை சீர்படுத்தக்கூடிய எல்லா தேவைகளும் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும். சரியா? அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையிலே கொடுப்பான். நபி அவர்கள் திருப்திப்படுவார்கள். அடுத்து பாருங்க, இமாம் தபரி சொல்றாங்க, அன் கதாதத ரஹிமஹுல்லாஹ் வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா வதாலிக யௌமல் கியாமா, நபியே உங்களுக்கு உங்களது ரப்பு கொடுப்பான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்ற இந்த கொடுத்தல் என்பது இருக்கிறதே அது மறுமை நாளில் என்று இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள். இது ஒரு அறிவிப்பு. கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளணும். படிக்கிறத சும்மா அப்படியே மேலோட்டமா கேட்கக்கூடாது. ஒரு அறிவிப்புலையும் இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தினுடைய வகைகள் என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன உறுதி செய்றாங்க, அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள், அந்த அருட்கொடைகள் எந்த அளவு அதிகமாக இருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக திருப்தி அடைவார்கள். அதுக்கு உதாரணமாக இந்த அறிவிப்பை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். 1000 மாளிகைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். அந்த 1000 மாளிகைகளிலே அவர்கள் விரும்பிய பணிவிடையாளர்களும் மனைவிமார்களும் அவர்களுக்கு இருப்பார்கள் என்பதாக இது ஒரு அறிவிப்பா. இன்னொரு அறிவிப்பிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவே இந்த ஒரு விளக்கமும் அறிவிக்கப்படுகிறது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிற அளவுக்கு, அவர்கள் திருப்திப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே கொடை கொடுப்பான், வாரி வழங்குவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா. எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்படுவார்கள் என்றால், அவர்கள் மட்டும் சொர்க்கத்தில் செல்வதாலேயோ அல்லது சொர்க்கத்திலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக விசாலமான அருட்கொடைகளை கொடுத்து திருப்திப்படுத்துவதனாலேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். மாறாக தன்னுடைய உம்மத்தில் யாருமே நரகத்தில் இல்லாமல் சொர்க்கத்தில் சேருகிற வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க மேல ஸலவாத்து சொல்றோமா, அவங்க மேல பாசமா இருக்கிறோமா, அல்லாஹு தஆலா இப்பேற்பட்ட நபியை நமக்கு கொடுத்தானே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி இந்த தீனை எவ்வளவு கஷ்டப்பட்டு தாவா செஞ்சு அடி வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய தோழர்களை இழந்து ஊர் விட்டு ஊர் போய் அனாதையா பிறந்து என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு சென்றார்கள். இந்த மார்க்கத்தை கொஞ்சமாவது மதிக்கிறோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றோமா? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த நபி உலகத்துல மட்டும் நமக்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்ததும் இல்லை, மாறாக மறுமையில் வந்ததற்கு பிறகு கூட அல்லாஹ் சொர்க்கத்துல நிஅமத்துகளா கொடுக்க கொடுக்க, யா அல்லாஹ் இன்னும் எனக்கு இந்த அதாவது சொர்க்கத்துடைய இன்பங்களை கொண்டு மட்டும் எனக்கு திருப்தி இல்லை, என்னுடைய உம்மத்துல யாருமே நரகத்துல மீதம் இல்லாம எல்லாரும் வெளியாகிரணும் என்று அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல நரகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலிருந்து ஒருத்தரும் இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி சொர்க்கத்தில் சேர்ப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக திருப்தி அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அப்ப இந்த ரெண்டு அறிவிப்புக்கும் இடையில நீங்க புரிய வேண்டியது என்ன? முதலாவது அல்லாஹு தஆலா கொடுப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்திப்படுவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுப்பதை நேரடியாக குறிக்கக்கூடியது. இரண்டாவது, இப்போது நம்ம படிக்க போகக்கூடிய இந்த அறிவிப்பு இருக்குது, அது மட்டுமல்ல, அதோடு நரகத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் எல்லாருமே வெளியே வருவது இருக்கிறது, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருப்தியில் அடங்கும். அந்த திருப்தி ஏற்படுகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையிலே செய்து விடுவான். கவனிங்க,
عن ابن عباس رضي الله عنهما في قوله ولسوف يعطيك ربك فترضى قال من رضا محمد صلى الله عليه وسلم ألا يدخل أحد من أهل بيته النار. அவர்களுடைய குடும்பத்தார்களில் இருந்து எவரும் நரகத்தில் நுழையக்கூடாது. இது ஒரு அறிவிப்பு. அதாவது அவங்களுடைய அஹ்லுல் பைத் இருக்காங்கல்ல, அவங்க நரகத்துக்குள்ளார அறவே போகக்கூடாது. இது ஒரு அறிவிப்பு. அடுத்து நம்ம தஃப்சீர் இப்னு கஸீர்ல பார்க்க போறோம். அதுல தான் நம்ம இப்ப சொன்ன இந்த கருத்து வரும். அதாவது உம்மத்துல யாருமே நரகத்தில் இருக்கக்கூடாது என்று. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய இந்த அறிவிப்புல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத்துல யாருமே நரகத்துக்குள்ளார போகவே கூடாது. அந்த ஒரு ஆசையையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல கவனிங்க. நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய மனைவிமார்களை நேசிக்க வேண்டும், அஹ்லுல் பைத்தை நேசிக்கணும். பொதுவாக அதுக்கு பிறகு எல்லா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள்ல குறிப்பா ஹலீஃபாக்களை நேசிக்க வேண்டும். அதற்கு பிறகு எல்லா சஹாபாக்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இந்த அன்பை கொண்டுதான் நம்முடைய உள்ளத்துல ஈமான் என்பது பூர்த்தியாகும். அந்த அன்பு என்பது எல்லை மீறாமல் இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஷியாக்கள், ராஃபிதாக்கள் என்று. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஹ்லுல் பைத்துடைய முஹப்பத்துல அளவு கடந்து போய் அஹ்லுல் பைத்துடைய சிலரை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தக்கூடியவர்களாக அல்லது நபியினுடைய ஸ்தானத்தை விட அதிகமான ஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய வழிகேடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண்ணியத்தை கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் அவருடைய கண்ணியத்திற்கு ஏற்ப நாம் நேசிக்க வேண்டும். இதுக்கு எல்லாமே நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்தும் வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிகாட்டுதல் படி தான் போகணுமே தவிர நம்முடைய விருப்பு வெறுப்பின்படி நாம் எந்த ஒரு அன்பையோ மதிப்பையோ அல்லது வெறுப்பையோ புறக்கணிப்பையோ வைத்துக் கொள்ள கூடாது. இப்ப இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய முதல்ல அந்த வாக்கியத்தை பார்த்துருவோம். அதுக்கு பிறகு அறிவிப்புகள் தபரில என்ன இமாம் பதிவு செய்தாங்களோ அதே பதிவு தான் இமாம் இப்னு கஸீரும் பதிவு செய்றாங்க. இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது, அதையும் பார்ப்போம். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أي في الدار الآخرة மறுமையில. புரியுதுங்களா? இந்த வார்த்தையை எல்லா இமாம்களும் சொல்கிறார்கள். அதை நல்ல ஞாபகத்தில் வைக்கணும். யுஅ்தீஹி அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுப்பான் ஹத்தா யுர்தியஹு ஃபி உம்மத்திஹி. புரியுதுங்களா? இதான் அந்த வார்த்தை. நபியினுடைய உம்மத்துடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா நபியை திருப்திப்படுத்தி விடுவான். அது போக வஃபீமா அஅத்த லஹு மினல் கராமத்தி, இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்காக மறுமையிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய கண்ணியங்கள், அந்த மதிப்பு மரியாதைகள், இவை எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா நபியை திருப்திப்படுத்துவான். வமின் ஜும்லத்திஹி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளில் உள்ளவைதான் நஹ்ருல் கௌசர். கௌசர் என்ற அந்த நீர் தடாகம், அந்த ஓடை, அந்த நதி. அல்லதி ஹாஃபதாஹு குபாபுல் லுஇல் முஜவ்வஃப், அந்த ரெண்டு ஓரத்திலையும் அப்படியே அதாவது உள்ளே குழி இருக்கக்கூடிய முத்துக்களுடைய கூடாரங்கள் இருக்கும். வதீனுஹு மின் மிஸ்கின் அஸ்ஃபர், மிக அதாவது நறுமணம் கமழக்கூடிய கஸ்தூரி தான் அதனுடைய மண்ணாக இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஆக இமாம் இப்னு கஸீரை பொறுத்த வரைக்கும் 3 விளக்கங்களையும் இந்த ஒரு விளக்கத்தில் அவங்க சேர்த்து கொண்டு வந்து விடுகிறார்கள். ஒன்று என்ன? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய கண்ணியம். இரண்டாவது கௌசர் என்ற அந்த நீர் தடாகம். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்கள் விரும்புகிற வரை, அவர்களை திருப்திப்படுகின்ற வரை அல்லாஹ் தஆலா அந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்படி 3 வகையான அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நபிக்கு மறுமையிலே கொடுப்பான். இந்த 3ஐயும் சொல்லிட்டு இந்த 3க்கும் அவங்க அறிவிப்புகளை பதிவு செய்றாங்க. கவனிங்க, அதுல முதலாவது அறிவிப்பு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக சற்று முன்பு நம்ம தபரில பார்த்த அறிவிப்பு. அதுல வருது பாருங்க, உரித அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹுவ மஃப்தூஹுன் அலா உம்மத்திஹி மின் பஅதிஹி கன்ஸன் فسر بذلك فأنزل الله ولسوف يعطيك ربك فترضى فأعطاه في الجنة ألف قصر. இப்ப மேல் உள்ள அறிவிப்புல 1000 என்று இருக்கு. இந்த அறிவிப்புல 1000 அப்ப 1000 எவ்வளவு ஆச்சு? 100,000 1 லட்சம் ஆச்சா? 1000 10 லட்சம் ஆச்சு.
ஃபீ குல்லி கஸ்ரின், ஒவ்வொரு மாளிகையிலும் மா யம்பகி லஹு மினல் அஸ்வாஜி வல் ஹதமி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான பணிவிடையாளர்களும் மனைவிமார்களும் இருப்பார்கள். ரவாஹு இப்னு ஜரீர் மின் தரீகிஹி, இமாம் தபரி அவங்க தங்களுடைய அறிவிப்பாளர் தொடர் மூலமாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். வஹாதா இஸ்னாதுன் ஸஹீஹுன் இலா இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வரைக்கும் இந்த அறிவிப்பு தொடர் சரியாக இருக்கிறது. இப்படி ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் சொல்கிறார் என்றால் தானாக சொல்ல முடியாது. ஏன்? இது மறுமை சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா நபியிடம் கேட்டுதான் இந்த செய்தியை சொல்கிறார்கள். வமிஸ்லு ஹாதா மா யுகாலு இல்லா அன் தௌகீஃபின், நபியிடம் கேட்காமல் இப்படி இப்னு அப்பாஸால் சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, وقال السدي عن ابن عباس رضي الله عنهما من رضا محمد صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பங்களில் ஒன்றுதான் அல்லா யதுகுல அஹதுன் மின் அஹ்லி பைத்திஹி அன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரில் யாரும் நரகத்திற்கு நுழையக்கூடாது, செல்லக்கூடாது என்பது. இதையும் இமாம் தபரி பதிவு செய்யறதாக இப்னு கசீர் சொல்றாங்க. நம்ம அதை பார்த்தோம். பாருங்க, இன்று இப்படிப்பட்ட ஒரு அதாவது தெளிவான அறிவிப்பு இருக்க, இன்று இந்த ஷியாக்கள்ல ராஃபிதாக்கள்ல ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்களை பழிக்கிறார்கள், சபிக்கிறார்கள், அவர்கள் நரகவாசிகள் என்பதாக சொல்கிறார்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரம அநியாயம் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். வகால் அல் ஹசன், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்திப்படுகின்ற அளவு, மகிழ்ச்சி அடைகின்ற அளவு அல்லாஹ் கொடுப்பான் என்பது யஅனி பிதாலிக ஷஃபாஅத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிபாரிசை இங்கே கருத்தில் எடுக்கப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சிபாரிசு செய்வாங்க? அதாவது முதல்ல சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் போகட்டும், அவங்க மஹ்ஷர்ல ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்ப அல்லாஹ் என்று முதல் சிபாரிசு செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பமாகும். சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க, நரகத்துக்கே போகாம அமல்கள் அதிகமாக இருந்து யாரு சொர்க்கத்துக்கு போகணுமோ அவங்களே நபியினுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கத்துடைய தகுதிகள் உயர்த்தப்படுறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. அதுக்கு பிறகு யாருக்கு நன்மையும் தீமையும் சமமாகி இங்க போறதா அங்க போறதான்னு தவித்து கொண்டிருப்பாங்க பாருங்க, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அடுத்து ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிருப்பாங்களா இல்லையா? அந்த கூட்டத்தை யாருக்கு பாவங்கள் அதிகமாகி நன்மைகள் குறைந்து விட்டனவோ, தௌபா இல்லையோ, அந்த மாதிரி மக்கள் நரகத்துக்கு போயிருப்பாங்க. அவங்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்து வெளியாக்கி கொண்டே இருப்பார்கள். இறுதி அல்லாஹ் சொல்வான், நபியே உங்களுக்கே தெரியாது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அவர்களை வெளியேற்றுகிறேன் என்று அல்லாஹு தஆலா வெளியேற்றுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான ஷஃபாஅத்தை இந்த வசனம் உணர்த்துவதாக ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஜித்னி இல்மா. அடுத்து ஒரு அறிவிப்பு பதிவு செய்றாங்க பாருங்க. இந்த ஷஃபாஅத் என்ற கருத்தை கால அபு ஜாஃபர் அல் பாக்கிர், இவங்க அஹ்லுஸ் சுன்னாவுடைய இமாம் தான். ஆனா ஷியாக்களும் இந்த இமாம ரொம்ப அதிகமா கொண்டாடுவாங்க. கவனிங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா அஹ்லு பைத்தின் இக்தாரல்லாஹு லனல் ஆகிரத அலா துன்யா, நிச்சயமாக நாங்கள் அஹ்லுல் பைத்தாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு ஆகிரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் துன்யாவை விட. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்ற வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓதி காட்டினார்கள். சரி, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள்? அவங்களும் பாருங்க. இப்ப இமாம் இப்னு கசீர் சொன்ன அந்த மூன்று கருத்துகளையும், அதே போல இமாம் தபரிக்கு சொன்ன கருத்து, அதுதான் இமாம் குர்துபி அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஆனா சில அறிவிப்புகளை இன்னும் அதிகப்படியா அவங்க பதிவு செய்யறாங்க. அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன, இங்க பாருங்க. சரி, அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்துருவோம். அதாவது முந்தைய இப்னு கசீர்ல பார்க்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய கூற்று என்று வந்தது அல்லவா, இந்த இடத்துல இமாம் சுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாகவும் இந்த கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அதாவது அஷ்ஷஃபாஅத்து ஃபீ ஜமீஇல் முஃமினீன், எல்லா மூமின்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுப்பதை தான் வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்ற வசனத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமா? இதுக்கு முன்பு இப்னு அப்பாஸ் மூலமா பல அறிவிப்புகளை பார்த்தோம். இந்த அறிவிப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யுஷஃபிஉனி அல்லாஹு ஃபி உம்மதி, எனது உம்மத்து விஷயத்திலே நான் செய்யக்கூடிய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹத்தா யகூல் அல்லாஹு சுப்ஹானஹு லீ, அல்லாஹு தஆலா இறுதியாக என்னிடத்திலே சொல்வான், ரதீத யா முஹம்மத், உங்களுடைய சிபாரிசை நான் இவ்வளவு ஏற்றுக்கொண்டே, நான் எல்லாத்தையும் ஏற்று முடித்து விட்டேனே முஹம்மதே, இப்போ உங்களுக்கு திருப்தியா? அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் சிபாரிசு செய்யுங்க, இன்னும் சிபாரிசு செய்யுங்க. சிபாரிசு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அந்த உரிமையை அந்த தகுதியை கொடுத்துக்கிட்டே இருப்பான், கண்ணுக்கு முன்னாடி மக்களை காட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க, எல்லா மூமின்களும் சொர்க்கத்துக்கு போயிட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்க திருப்திப்படும் பொழுது அப்ப அல்லாஹ் கேட்பா, ரதீத யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? ஃபஅகூல் யா ரப் ரதீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போது நான் சொல்வேன், என் ரப்பே நான் திருப்தி அடைந்தேன் என்று. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்ததாக குர்துபி அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். கவனிங்க, அந்த அறிவிப்பிலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு வருகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலா கௌலல்லாஹி தஆலா ஃபி இப்ராஹீம், அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிம்ல அல்லாஹு தஆலா ஒரு வாக்கியம் சொல்கிறான் இப்ராஹிம் நபி மூலமாக. அந்த வசனத்தை ஓதினார்கள். அந்த வசனத்தில் என்ன வருகிறது? ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். நாளை மறுமை நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் என்ன செய்ய முடியும்? என்னை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் மூமின்கள். யார் எனக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் விஷயத்துல நான் ஒன்னும் சொல்ல முடியாது. நீ மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன், அதனால நீ எடுக்கிற முடிவுதான் என்பதாக அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். அடுத்து வகவுல ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது அல்லாஹ் தஆலா சூரா மாயிதால சொல்றான். அது என்ன வசனம்? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ இந்த மக்களை வேதனை செஞ்சா இவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ வேதனை செய்யற யார் கேட்க முடியும்? நீ இவர்களை மன்னிப்பாயானால் நீ மிகைத்தவன், ஞானமுள்ளவன். யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்க கூடாது என்பது உனக்கு தெரியும். நீ மன்னித்தாலும் யாரும் உன்னை கேட்க முடியாது, நீ மன்னிக்கவில்லை என்றாலும் யாரும் உன்னை கேட்க முடியாது என்று அவர்கள் தன்னுடைய உம்மத்துடைய விஷயத்துல சொல்லிட்டு விலகிடுவாங்க. இதுக்கு பிறகு இந்த ரெண்டு வசனங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல ஓதிட்டு ஃபரஃபஅ யதைஹி, தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தினார்கள். வகால அல்லாஹும்ம உம்மதி உம்மதி வபகா, யா அல்லாஹ் என் உம்மத்து, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து என்று கூறி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபகால அல்லாஹு தஆலா லி ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு சொன்னான், இத்ஹப் இலா முஹம்மத் வ ரப்புக அலம் ஃபஸல்ஹு மா யுப்கீக். ஜிப்ரீலே, முஹம்மதிடத்திலே செல்லுங்கள், உங்களது ரப்புக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அவரிடத்திலே சென்று கேளுங்கள், உங்களை எது அழ வைத்தது நபியே என்பதாக. ஃபஅதா ஜிப்ரீலுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅல ஃபஅக்பரஹு, ஜிப்ரீல் நபி இடத்திலே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க ஜிப்ரீலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று. ஃபகால அல்லாஹு தஆலா லி ஜிப்ரீல், அப்போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீலுக்கு கூறினான், இத்ஹப் இலா முஹம்மத், முஹம்மதிடம் நீங்கள் செல்லுங்கள், ஃபகுல் லஹு, நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், இன்னல்லாஹ யகூலு லக, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், இன்னா சனுர்தீக ஃபி உம்மதிக வலா நஸூக, உங்களது உம்மத்துடைய விஷயத்திலே நபியே உங்களை நாம் திருப்திப்படுத்துவோம், நிச்சயமாக ஒருபோதும் உங்களை நாம் சங்கடப்படுத்தி விட மாட்டோம், உங்களுக்கு கவலையை கொடுத்து விட மாட்டோம். வலா நஸூக, உங்களுக்கு மன நெருக்கடி ஏற்படுகிற மாதிரி உம்மத்தை நினைச்சு நீங்க நாளை மறுமையில இந்த உம்மத்தெல்லாம் இப்படி நரகத்துக்கு போயிருச்சே என்று நீங்க வருந்தும்படி உங்களை நாம் செய்ய மாட்டோம். வலா நஸூக, உங்களை நாம் காயப்படுத்த மாட்டோம், வருந்து செய்ய மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினான் அல்லவா? அந்த செய்தியை தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் விளக்கம் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே பதிவு செய்கிறார்கள். புரியுதா? அப்ப இந்த மூன்று விளக்கங்களுக்குள்ளாரதான் இந்த வசனம் சுற்றி கொண்டிருக்கிறது. قال علي رضي الله عنه لأهل العراق,
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக் வாசிகளை பார்த்து இன்னக்கும் தகூலூன இன்ன அர்ஜா ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹ் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். சூரா ஜுமருடைய 53வது வசனம். ஈராக் வாசிகளை நீங்கள் சொல்கிறீர்கள், குர்ஆன்ல ரொம்ப அல்லாஹ்வுடைய வேதத்துல ரொம்ப மனசுக்கு ஆறுதலான வசனம் இருக்கிறது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட நடிகார்களே அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள் என்ற வசனத்தை தானே ரொம்ப ஆதரவான வசனம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இன்னா நகூலு தாலிக, நாமும் அதை சொல்கிறோம். கால வலாகின்னா அஹ்லல் பைத் நகூல், என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களாகிய நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறோம் என்றால், நகூலு இன்ன அர்ஜா ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி கௌலுஹு தஆலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. அல்லாஹ்வுடைய வேதத்துல எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஆறுதலான வசனம் என்னவென்றால் வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்பதாகும். ஏன் தெரியுமா? அந்த அறிவிப்போட இப்ப கொண்டு போயிடுங்க. ஏன் நபி தன்னுடைய உம்மத்து எல்லாரும் நரகத்தை விட்டு வெளியேற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி படுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா உம்மத்தை நரகத்திலிருந்து நபியினுடைய சிபாரிசை கொண்டு வெளியேற்றி கொண்டே இருப்பான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா என்பது கண்டிப்பா நமக்கு நபியினுடைய ஷஃபாஅத் கிடைக்கும், அல்லாஹு தஆலா நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான் என்ற இந்த வசனம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு வசனம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக் மக்களை பார்த்து சொன்னார்கள். وفي الحديث لما نزلت هذه الآية, மற்றும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, இந்த வசனம் இறங்கிய போது قال النبي صلى الله عليه وسلم إذن والله لا أرضى وواحد من أمتي في النار. அப்படி என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கிற வரை நான் சந்தோஷப்படவே மாட்டேன், மகிழ்ச்சி அடையவே மாட்டேன் என்பதாக. அப்ப கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தை நரகத்திலிருந்து வெளியேற்றுவான். புரியுதா? அப்ப இதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். இந்த கடைசி அறிவிப்பை மேலும் ஒரு தடவை பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் நம்ம உணரணும். நம்ம உண்மையிலேயே இதெல்லாம் உட்கார்ந்து தனிமையில சிந்தித்து உணர்வோமேயானால் அப்படியே கண்களிலிருந்து தண்ணீர் அழுன்னு அழுவோம் நம்ம. கவனிங்க, லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயத்து, இந்த வசனம் இறங்கிய போது வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுக்கு உங்களது ரப்பு கொடுப்பான், நபியே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள் என்ற இந்த வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படி என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டேன், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் நரகத்தில் இருக்கும் போது, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் நரகத்தில் இருக்கும் போது கூட நான் கண்டிப்பாக திருப்தி அடைய மாட்டேன். முழுமையா எல்லாரும் நரகத்தை விட்டு வெளியாகின்ற வரை எனக்கு திருப்தியே ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 6வது வசனம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். நாளைக்கு வகுப்பு இருக்கா இல்லையாங்கிறத இரவுல இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிம்மா, இதோட போதும். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்கள் தான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.